எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. 2312வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் புதிய நாளை தந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்கள் உண்டு, இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டு. தொடர்ந்து நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 135ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னல்களையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இயற்கை முழுவதையும் தேவன் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். தேவனுடைய சக்தியால தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை படைச்சதே ஆண்டவர் தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம் அல்ல. காற்றுக்கு, மலைக்கு, வானத்துக்கு, பூமிக்கு, சூரியனுக்கெல்லாம் தேவன் அல்ல. எல்லாவற்றுக்கும் ஒரே தேவன், ஆண்டவராகிய தேவன் தான். அவர் தான் எல்லாத்தையும் படைச்சார்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இந்த வேதத்துல இந்த உலகம் எப்படி உண்டாச்சு, இந்த உலகத்துல இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனி என்ன நடக்க போகுது, எல்லா சம்பவங்களும் இந்த வேதத்துல ஆண்டவராகிய தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். இதை வாசிக்கும் போது நமக்கு தெரிந்து கொள்ளும். இந்த உலகத்துல நம்முடைய ஆண்டவரை போல ஒரு பெரியவர் இல்லை, அவரை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. விசுவாசிச்சா நல்ல ஒரு ஆமீன் நம்ம சொல்லலாம். இருக்கிற இடத்துல அவரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். அவர்தான் பூமியை படைத்தார், வானத்தை படைத்தார், சமுத்திரத்தை படைத்தார். அது மாத்திரமல்ல, பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அவர் மேகங்களை எழும்ப பண்ணுகிறாராம். காற்றை பண்டகசாலைந்து காற்றை அனுப்புகிறாராம். இடியுடன் மின்னல்களையும் மழையை கர்த்தர் பிறப்பிக்கிறாராம். நம்முடைய ஆண்டவரால தான் அந்த உலகத்துல மழை பெய்யுது. எல்லாவற்றையும் அவர் தான் படைச்சார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்ட நிற்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இவ்வளவு பெரிய ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டபடியா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல நம்ம சோர்ந்து போகிறோம், கலங்கி போகிறோம். ஒருவேளை இந்த காலை மன்னா செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையில எதிர்காலத்தை பற்றி ரொம்ப கலங்கி போயிருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில இந்த பலவீனம் என்னை ரொம்ப அடிமைப்படுத்துகிறது, இந்த பலவீனத்தினால நான் சிக்குண்டு தவிக்கிறேன்னு சொல்லி வேதனைப்படுறீங்களா? எல்லா பலவீனத்தை மாற்ற அவரால் முடியும். நம்முடைய எதிர்காலத்தை அழகா வடிவமைக்க அவரால் முடியும். ஏன்னா அவர் தான் பெரியவர். உங்க சூழ்நிலையை விட அவர் பெரியவர். நீங்க நம்பி இருக்கிற உறவுகளை விட அவர் பெரியவர். அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை என்பதை மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன். உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம், என்ன பாடுகள், என்ன போராட்டங்கள், இப்பொழுது நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற பாடுகள், துன்பங்கள்ல இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் நம்முடைய ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நம்ப வேண்டும். இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டா போதும், ஆண்டவர் விட்டு விலகி போயிடுவாங்க. ஏன் தான் ஆண்டவருக்குள்ள இருந்து எனக்கு இவ்வளவு பிரச்சனையோ நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, ஆண்டவரை அந்த பிரச்சனையான நேரத்துல உறுதியாய் பிடிக்க வேண்டும். இன்னும் சிலர் மக்கள் இருக்காங்க, பிரச்சனைக்கு மட்டும் ஆண்டவரை பிடிப்பாங்க, ஆசீர்வாதத்துக்கு மட்டும் பிடிப்பாங்க, அதுக்கு பிறகு அவங்க இஷ்டத்துக்கு போயிடுவாங்க. ஆனா அப்படி அல்ல. எல்லாவற்றிலும், எல்லா நேரத்திலும், எல்லா ஆழங்களிலும் அவரை தான் முதன்மைப்படுத்தி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில அடி பணியாததும் அடி பணியும், சாதகம் இல்லாததும் சாதகமாகும். முழு உலகமே அவருடைய கண்ட்ரோல்ல இயங்குமானால் அவரால் உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் அவருக்கு பிரியமானவர்களை செய்வோம், அவருடைய சுத்தத்தை படி வாழ்ந்து காட்டுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். ஆண்டவரை எல்லா ஆழங்களிலும் சுத்தத்தை விளங்க பண்ணுகிறீர். ஆண்டவரை ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை நேர்த்தியாய் படைத்திருக்கிறீர், எங்களையும் உண்டாக்க இருக்கிறீர். தொடர்ந்து எங்க வாழ்க்கையில இன்னும் பெரியவராய் இருப்பீராக. இன்னும் நாங்கள் உம்மை அதிகமாய் நம்ப, விசுவாசிக்க இன்றைக்கு உங்களுடைய அற்புதங்களை எங்க வாழ்க்கையில நிகழ்த்தி காட்டுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று நீ சொல்லியிருக்கிறீரே. தொடர்ந்து இந்த நாளிலே சத்தியத்தின் பாதையில நடத்துவீராக. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வேன்.